each gene has a definite position. சரியா, that's important. Each gene has a definite position means என்னன்னா எப்படி வந்து GPS சொல்லும்போது ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஸ்பெசிஃபிக் GPS இருக்கோ, சரியா, அதாவது லாங்கிடியூட் லேட்டிடியூட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அது மாற போகிறது கிடையாதோ, ரைட்டா, இருக்கு இல்லையா. பின்கோட்னா ஒரு இடத்துக்கு பர்டிகுலர் பின்கோட் இருக்கும் இல்லையா, அந்த பின்கோட் மாறாது இல்லையா, அந்த பின்கோட்னா தட் பர்டிகுலர் பிளேஸ் ஒன்லி. அதே மாதிரி ஜீன் சொல்லும்போது ஈச் ஜீன் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் லோக்கஸ், அந்த லோக்கஸில் தான் இருக்கும். டெஃபினெட் லோக்கஸ், வேர்ட் இம்பார்ட்டன்ட்டு, டெஃபினெட் லோக்கஸ் அங்கே தான் இருக்கும் ஆன் எ குரோமோசோம். அதாவது ஒரு ஜீன் சொன்னோன்னா, ஜீன் பற்றி நம்ம பேசணுன்னா, that gene is located at particular chromosome இல்லையா. லொக்கேஷன் வந்து பர்டிகுலர் குரோமோசோமில் இருக்கும். அதாவது இந்த தடவை இந்த ஜென்ரேஷனில் குரோமோசோம் 1ல இருக்குது, அடுத்த ஜென்ரேஷனில் குரோமோசோம் 3ல இருக்குது, அப்படி கிடையாது. எல்லா ஜென்ரேஷன்லையும் குரோமோசோம் 1ல தான் இருக்கும், சரியா. ஸோ லொக்கேஷன் இஸ் லொக்கேஷன் இன் அ பர்டிகுலர் chromosomes at a particular location in the chromosome right. So what I want to say that the gene சொல்றது வந்து ஒரு பர்டிகுலர் குரோமோசோம், ஒவ்வொரு ஜீன் ஒவ்வொரு பர்டிகுலர் குரோமோசோம் தான் இருக்கும், ரைட்டா. எல்லா குரோமோசோம்லையும் இருக்காது. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு குரோமோசோமில் நாளைக்கு இன்னொரு குரோமோசோம் அப்படி இருக்காது. இட் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் குரோமோசோம். சரி, பர்டிகுலர் குரோமோசோம்ல என்ன குரோமோசோம் சொல்லும்போது குரோமோசோம் இருக்கு இல்லையா, குரோமோசோம் சொல்லும்போது குரோமோசோமில் P and Q இருக்கு இல்லையா, ஷார்ட் ஆர்ம் லாங் ஆர்ம் இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி மேலே நாளைக்கு கீழே அப்படி இருக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் பர்டிகுலர் லொக்கேஷன், சரியா. ஸோ லொக்கேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் அ ஜீன். Okay, and you know that genes are hereditary unit. சரியா, ஜீன் ஆர் ஹெரிடிட்டரி யூனிட் சொல்றதுக்கு ரீசன் என்னென்னா, ஆல் தி மார்ஃபாலஜிக்கல் அப்பியரன்ஸ், சரியா, நம்ம என்ன நம்ம கணக்கு தெரியுது, ஒருத்தன் வந்து ஹைட்டாக இருக்கான், ஷார்ட்டாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், சரியா, எல்லாத்துக்கும் ரீசன் வந்து இட்ஸ் a gene. சரியா, genes are located at a particular location in a particular chromosome. Okay, so chromosomal theory of inheritance states that Mendelian factors, சரியா, Mendelian factors இருக்கு இல்லையா, that is genes, சரியா, have a specific location, அதாவது position on a chromosome and they carry information from one generation to the next generation இல்லையா. ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து, அதாவது பேரண்ட் கிட்ட இருந்து ஆக்ஸ்பிரிங்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு போகுது இல்லையா. யார் கொண்டு போகிறா? குரோமோசோம்ஸ் இல்லையா, குரோமோசோம் கொண்டு போகுது. அண்ட் அந்த குரோமோசோமில் நம்ம சொல்கிற ஜீன் இஸ் லொக்கேட்டட் அட் பர்டிகுலர் லொக்கேஷன். சரியா, இந்த டயக்ராமை பார்த்து நான் புரியிற ட்ரை பண்ணலாம். சரியா, ஸோ இங்கே வந்து தேர் ஆர் டூ ஹோமோலாகஸ், சரி, ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம் கொடுத்துருக்கு, பேர் ஆஃப் குரோமோசோம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, தட் இஸ் பெட்டர்னல் ஹோமோலாகஸ். சரியா, பெட்டர்னல்னா ஃபாதர், இங்கே போடலாம் ஃபாதர். சரி, இந்த குரோமோசோம் ஃபாதர்னு கிடச்சிருக்கு. மெட்டர்னல் சொல்லும் போது இது வந்து மதர் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு இல்லையா, ரைட். ஸோ ஃபாதர் அண்ட் மதர். சரி, அண்ட் வி ரிமெம்பர், இஃப் யூ ரிமெம்பர் த டால் அண்ட் டுவார்ஃப் நம்ம க்ராஸ்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ டால் அண்ட் தென் டால் அண்ட் அண்ட் டுவார்ஃப் க்ராஸ் பண்ணுறோம் இல்லையா. க்ராஸ் பண்ணும்போது நமக்கு கிடச்சது வந்து டால் அண்ட் டுவார்ஃப்னு கிடச்சது இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒன்று வந்து டாமினண்ட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து ரிசீவாக இருக்குது இல்லையா. ஸோ இங்கே டயக்ராம் பாருங்களேன். இங்கே டயக்ராம் பார்க்கும்போது வந்து ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லோக்கஸ் கொடுத்துருக்க குரோமோசோம், சரியா, ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் ஆர் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் இது எதுக்கு ரெஸ்பான்சிபிளோ போத் ஆர் ஹோமோலாகஸ் ரெசசிவ்ல இருக்குது, ரைட்டா. தீஸ் டூ ஆர் ஹோமோலாகஸ் ரெசசிவ்ல இருக்குது. அண்ட் லொக்கேஷன் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருக்குது, ரேண்டம் லொக்கேஷன் கிடையாது. ஓகே, இது எடுக்கலாம். ஓகே, இந்த லொக்கேஷனில் தான் ரெண்டுமே இருக்குது, ரைட்டா. நெக்ஸ்ட் பார்ப்போம். சரியா, அடுத்த ஒரு அலீல், சரியா, ரெண்டு ஹோமோலாகஸ் டாமினெண்ட்டில் இருக்குது, பட் இட்ஸ் லொக்கேட்டட் சேம் லொக்கேஷனில், ரெண்டு குரோமோசோம்லையும் ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது, ரைட்டா. இது வந்து ஹோமோசாகஸ் டாமினெண்ட் அகெயின், சரியா, பார்த்தோன்னா வந்து ஒரு சேம் இடத்துல இருக்குது, ரைட்டா. இது பார்த்தோன்னா ஹோமோசாகஸ் ரெசசிவ்ல இருக்குது, ரைட்டா. அண்ட் லொக்கேஷன் பார்த்தோன்னா குரோமோசோம் சேம் லொக்கேஷனில் இருக்குது. இது ஹெட்ரோசைகஸ் டாமினெண்ட்டாக இருக்குது, ரைட்டா. ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது, டாமினெண்ட் இல்லையா, நமக்கு இந்த ஒரு கேரக்டர் பார்த்தா தான் தெரியும், ரைட். ஓகே, ஸோ இந்த 3 பேர் ஆஃப் ஜீன் இருக்கு இல்லையா, ஹேஸ் அ பர்டிகுலர் லோசி இல்லையா, ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருக்குது, ரைட்டா. ஸோ மியாசிஸ் நடந்தால் என்ன ஆகும், இது ரெண்டு பிரியும் இல்லையா. ஸோ ஈச் கெமெட்ஸ் ரிசீவ்ஸ் அ பர்டிகுலர் காம்பினேஷன். சரி, நம்ம வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இது புரிஞ்சுதா? ஸோ இன்னொரு தடவை பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா குரோமோசோமும் பேரலாக இருக்கும், ரைட்டா. ஸோ இந்த பேர் ஆஃப் குரோமோசோம் சொல்லும் போது each chromosome comes from one of the parent, either come from father
one chromosome come from father, other chromosome come from mother, right? And the chromosome உடைய combination இருக்கு இல்லையா, it depends upon what alleles they carry இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கும்போது ஆர் பார்க்கும்போது இப்போ 2 குரோமோசோம்லேயும் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் சேம் லொக்கேஷன் சேமாக இருந்துச்சு சரியா. பி பார்க்கும்போது சேம் லொக்கேஷனில் இருக்குது சரியா. இங்கே ஏ பார்க்கும்போதும் ஃபாதர் உடைய குரோமோசோமில் எப்படி எங்கே ஏ இருக்கும் எந்த லொக்கேஷனில் இருக்கும், மதருடைய குரோமோசோமில் அதே லொக்கேஷனில் தான் அந்த பர்டிகுலர் அலீல் இருக்குது ஏ இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து டாமினன்ட் ரெசசிவ் அண்ட் ரெசசிவ் டாமினன்ட் காமிச்சிருக்காங்க இல்லையா. பேஸ்ட் ஆன் தி காம்பினேஷன் இல்லையா. மதர்ட்டு என்ன வந்துச்சு ஃபாதர்ட்டு என்ன வந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிவிஜுவல் கிட்ட வந்து அந்த காம்பினேஷன் இருக்குது ரைட்டா. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் கிராசிங் ஓவர்னு ஒன்று ப்ரொசீஜர் நடக்குது. கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும், கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும்னா மியாசிஸ் 1 இருக்கும் இல்லையா. மியாசிஸ் 1ல் வந்து ப்ரோஃபேஸ் 1 வரும் இல்லையா. ப்ரோஃபேஸ் 1ல் பேக்கட்டின் ஸ்டேஜில் நடக்கும் ரைட்டா. ஸோ இதை பற்றி நீங்கள் புரியணுன்னா மியாசிஸ் ஒரு தடவை மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும் சரியா. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்ன காம்பினேஷன் பார்க்குறோன்னா வி ஹேவ் ஏபிசி இருக்குது சரியா. அண்ட் இங்கே வந்து ஸ்மாலில் ஏபிசி கொடுத்துருக்கு ரைட்டா. அண்ட் பிகாஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் இந்த காம்பினேஷன் எப்படி மாறுது ரைட்டா. காம்பினேஷன் எப்படி மாறுதுன்னா ஓகே நம்ம இதை கொஞ்சம் நல்ல புரிய ட்ரை பண்ணலாம். இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, ப்ளூ எல்லாமே வந்து கேப்ஸ் சரியா. கேப்ஸு அண்ட் கேப்ஸ் அண்ட் ரெட் எல்லாமே வந்து ஸ்மால் அண்ட் ஸ்மால் ரைட்டா. அதாவது எல்லாமே ரெசசிவ் ஃபார்மில் இருக்க வச்சுக்கோங்க. ஏ அண்ட் தென் பி அண்ட் தென் சி ரைட்டா. ஸோ கிராசிங் ஓவர் நடந்ததுனால இங்கே காம்பினேஷன் பாருங்கள். ஒரு ஆம் இருக்குது இல்லையா, ஒரு ஆம் அப்படியே வந்து அதை ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து கேப்ஸ் ஏ கேப்ஸ் பி அண்ட் கேப்ஸ் சி இருக்குது சரியா. இன்னும் ஒரு சிஸ்டர் குரோமாட்டிடில் பார்த்தோன்னா அலீல் ஏ கேப்ஸில் தான் இருக்குது, பட் அலீல் பி இங்கே வந்து ஸ்மால் ஆயிடுச்சு இல்லை. இங்கே பார்க்கும்போது ரெண்டுமே வந்து கேப்ஸாக இருந்துச்சு, பட் இங்கே வந்து கேப்ஸ் அண்ட் ஸ்மாலாக மாறிடுச்சு. இங்கேயும் கேப்ஸ் அண்ட் ஸ்மாலாக மாறிடுச்சு. இது அதர் ஹோமோலாகஸ் அடுத்த குரோமோசோம் இது வந்து பெட்ரோல் வச்சுக்கோங்க, இது மெட்ரல் வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ கிராசிங் ஒன்று நடந்ததுனால மெட்ரல் பார்ட் என்ன ஆச்சு, இந்த ஸ்மாலே சேர்ந்துச்சு ரைட்டா. இங்கே வந்து கேப்சியில் இருந்துச்சு, பட் பிகாஸ் இந்த பார்ட் மூவ் ஆயிடுச்சு இல்லையா, மூவ் ஆகி வந்துச்சு இல்லையா, அதனால் வந்து ரெட் பார்ட் வந்துச்சு இல்லையா, அதனால் ஸ்மாலே வந்துச்சு. இங்கே அதே பார்ட் சேம் இருக்குது, பிசி இருக்குது. த அதர் பார்ட் ஆஃப் த சிஸ்டர் குரோமாட்டிட் இஸ் சேம், அப்படியே ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி இருக்குது ரைட்டா. ஸோ காம்பினேஷன் பார்க்கும்போது இஸ் காம்பினேஷன் டோட்டலி சேஞ்ச்டு ரைட்டா பிகாஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன் இல்லையா. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு ஏ பி சி அண்ட் அகெயின் ஏ பி சி ரைட்டா. திஸ் வாஸ் ஃப்ரம் paternal side. அண்ட் இது வந்து எதுக்குள்ள க்ராஸ் ஆகிருக்குன்னா ஏ பி பி அண்ட் சிக்குள்ள க்ராஸ் ஆகிருக்கு. அண்ட் க்ராஸ் ஆகிறதுனால இங்கே இந்த பர்டிகுலர் டயக்ராமில் 2 காம்பினேஷன் காமிச்சிருக்கு. என்ன 2 காம்பினேஷன் காமிச்சிருக்கு, ஒன்று வந்து என்ன ஆயிருக்கு, either it become A B C and caps A small b and small c, or small a caps b and cap c and small a small b and small c. So you can understand the segregation நடந்துச்சுன்னா the combination will be totally changed இல்லையா. ஸோ அதை இருந்துச்சு இல்லையா, என்னது ஓகே ஃப்ரீலி செக்ரிகேட் ஆகுது இல்லையா, இண்டிபெண்டன்ட்லி செக்ரிகேஷன் சரியா. ஸோ லா ஆஃப் இன்டிகிரேட் செக்ரிகேஷன் பேஸ் பண்ணி செக்ரிகேட். இங்கேயும் அதே இங்கே காமிச்சிருக்கு, இங்கே வந்து பிசியை வச்சு காமிச்சிருக்கு இல்லையா. குரோமோசோமில் வந்து இங்கே மேலே இருக்க டயக்ராமில் வந்து கேப்ஸ் பி அப்படியே இருந்திருக்கு, இங்கே வந்து ஸ்மால் பி அண்ட் கேப்சியாக மாறிடுச்சு சரியா. ஸோ பிசி ரீகாம்பினேஷன் அங்கே பார்த்தோன்னா ஏபி ரீகாம்பினேஷன். Okay, so hope you understand that how recombination change the output இல்லையா. இந்த பிகாஸ் recombination வர gametes உடைய காம்பினேஷன் மொத்தமாக மாறிடுது ரைட்டா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து கெமெட் ஃபார்ம் ஆகும்போது நம்ம எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் சரி. இங்கே காமிச்சிருக்கு இல்லையா ஏ அண்ட் பி சரியா. அண்ட் இங்கே ஸ்மால் ஏ ஸ்மால் பி இருக்குது இல்லையா. ஸோ காம்பினேஷன் நடந்ததுக்கப்புறம் இங்கே காம்பினேஷன் காமிச்சிருக்காங்க, தட் இஸ் கேப்ஸ் ஏ கேப்ஸ் பி அண்ட் கேப்ஸ் ஏ ஸ்மால் பி இருக்குது. இங்கே ஸ்மால் ஏ கேப்ஸ் பி அண்ட் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ரைட். அண்ட் மியாசிஸ் 1 நடந்துச்சுன்னா சிஸ்டர் குரோமாட்டிட் வந்து என்ன ஆகும், பிரிஞ்சிடும் இல்லையா. சிஸ்டர் குரோமாட்டிட் கெட் செக்ரிகேட்டட், சாரி ஹோமோலாகஸ் குரோமோசோம் கெட் செக்ரிகேட் இல்லையா. ஹோமோலாகஸ் குரோமோசோம் separates
ரைட்டா மியாசிஸ் 1ல அண்ட் மியாசிஸ் 2ல வந்து சிஸ்டர் குரோமாட்டிட் கெட் செப்பரேட்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் காம்பினேஷன் மாறிடுச்சு இல்லையா இங்கே வந்து ஒரு கெமிட்டில் வந்து கேப்ஸ் பி இருக்குது அடுத்த கெமிட்டில் கேப்ஸ் ஏ ஸ்மால் பி இருக்குது இன்னொரு கெமிட்டில் ஸ்மால் ஏ கேப்ஸ் பி இருக்குது அண்ட் இன்னொரு கெமிட்டில் ஸ்மால் பி இருக்குது ஸோ because of recombination the whole story changed. So இது parental இல்லையா for example வந்து இது வந்து father வச்சுக்கோங்க சரியா so father when he produces sperm 4 sperm இருக்குன்னா ஒரு sperm 2 sperm 3 sperm and 4 sperm சரியா இப்போ 4 sperm உடைய காம்பினேஷன் வந்து மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நாலுமே சேம் கிடையாது இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தோம்னா கேப்ஸ் பி இருக்குது செகண்ட் எடுத்தோம்னா கேப்ஸ் ஸ்மால் பி இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெண்டுமே டாமினன்ட் 2 டிஃப்ரெண்ட் டாமினன்ட் அலீல்ஸ் இருக்குது செகண்டில் வந்து ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் அலீல் இருக்குது தேர்டில் வந்து அதே மாதிரி ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் அலீல் இருக்குது அண்ட் தேர்டில் வந்து 2 ரெசசிவ் அலீல் இருக்குது சரியா ஸோ காம்பினேஷன் இஸ் டோட்டலி different, right?